அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் இது தெரியுமா நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது கொடிமரம். கொடிமரம்னா என்ன? நம்ம கோபுரம்னா என்னன்னு பார்த்தோம், பலிப்பீடம்னா என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு கொடிமரம். கோயில்களில் கொடிமரம் இறைவனுக்கு நிகராக கருவறையிலேருந்து நேராக சுவாமிக்கு நேராக இருக்கும். வாசலுக்குள்ளே நுழையும் போது பக்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த பலிப்பீடை தாண்டி கொடிமரத்தை வணங்கிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். கொடிமரம் உயர்ந்து இருக்கும் அப்படின்னா என்னென்னா, உயர்வான எண்ணங்களோட கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்றத தெரிவிக்கிறதுக்கு தான். கோயில் திருவிழா அப்போது கொடிமரங்களில் உங்களுக்கு கொடி ஏற்றுவாங்க. இந்த கொடிமரங்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா வில்வ மரம், தேவதாரு, சந்தனம், மகிழ மரத்தை தான் செய்வாங்க. 5 அடி இருக்கக்கூடியதில் ஒரு பாகம், 5வது பாகத்தில் கீழ்பாகம் மட்டும் கீழே மண்ணில் இருக்கும், புதஞ்சு பூமியில் இருக்கும். அதில் கொடிமரம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சதுர வடிவத்தில் இருக்கும். அது படைக்கக்கூடிய பிரம்ம பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது எண்கோணங்கள் இருக்கும், அது விஷ்ணு பாகம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உருண்டையாக இருக்கும், அது அழிக்கும் தொழிலை செய்யக்கூடிய ருத்ரபாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொடிமரங்களில் பார்த்திங்கன்னா மொத்தம் கொடி ஏற்றத்துக்கு ஒரு கயிறு இருக்கும். அது என்னென்னா, இந்த உலக வாழ்க்கையில் பாசம் பந்தம் அப்படின்ற கயிறு மனுஷனை ரொம்ப போட்டு வாட்டாமல் வருத்தாமல் அந்த பந்தங்களையும் அவங்க செய்யக்கூடிய தவறான எண்ணங்களையும் அங்கேயே விட்டுட்டு தூய்மையான மனதோட போய் இறைவா நீயே எனக்கு கதி அப்படின்னு வணங்குற மாதிரி அது அறிவுறுத்துறதா இருக்கும். மேலும் அதில் பார்த்திங்கன்னா 32 வளையங்கள் இருக்கும். அந்த 32 வளையங்களும் மனதுடைய முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய 32 எலும்பை குறிப்பிட மாதிரி இருக்கும். கொடிமரங்கள் திருவிழா காலங்களில் கொடி ஏற்றுவாங்க. அதை துவஜாரோகணம்வாங்க. அதாவது எப்படின்னா, வயசானவங்க கோயிலுக்குள்ளே இறைவனை பார்க்க முடியாதனால இறைவன் அவங்கள தேடி வீதி உலா அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கான ஒரு ஐதீகமாக இது கொடி ஏற்றிட்டாங்க எங்கள் ஊரில், நாங்கள் 10 நாளைக்கு இங்கே திருவிழா நடக்கும் அப்படின்றத பறைசாற்றுறதுக்காகத்தான். திரும்பவும் திருவிழா முடிஞ்ச பிறகு அந்த கோயிலில் இருக்க அந்த கொடியை இறக்குவாங்க. அது துவஜாவரோகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக சிவன் கோயில்களில் நந்தியை கொடிமரத்தில் நந்தி தான் இருக்கும் அந்த கொடியில். அதுக்கப்புறம் நம்முடைய பெருமாள் கோயிலில் கருடர் இருப்பார், அம்பாள் கோயிலில் சிங்கம் இருக்கும், முருகர் கோயிலில் மயில் இருக்கும். மக்கள் கோயிலை வலம் வணங்கும் பொழுது ஆண்கள் பார்த்திங்கன்னா சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுவாங்க. பெண்கள் முட்டிக்கால் போட்டு வணங்குவாங்க அந்த கொடிமரத்துக்கு நேராக. நன்றி, வணக்கம்.